மட்டக்களப்பு வாழைச்சேனை பகுதியில் நபர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டு குறித்து வாழைச்சேனை போலீஸ் நிலையத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் விநாயகமூர்த்தி முரளிதரன் அழைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார். இதன்போது முறைப்பாட்டாளரும் போலீஸ் நிலையத்துக்கு சமூகம் அளித்திருந்ததாக உதவி போலீஸ் அத்தியட்சகரும் போலீஸ் ஊடக பேச்சாளருமான ருவான் குணசேகர தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் விநாயகமூர்த்தி முரளிதரன் விசாரணைகளுக்காக வாழைச்சேனை போலீஸ் நிலையத்திற்கு இன்று அழைக்கப்பட்டிருந்தார். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் முறைப்பாட்டாளர் ஆகியோர் போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளன. விசாரணையின் முடிவில் இரு தரப்பினரும் சமரசத்திற்கு வந்ததை அடுத்து தாக்குதல் தொடர்பான பிரச்சினை முடிவிற்கு கொண்டுவரப்பட்டதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் நேற்று முன்தினம் முறைப்பாடு ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது. பாராளுமன்ற உறுப்பினர் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஒருவரை தாக்கியதாக அந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தாக்குதலுக்கு உள்ளானவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். வயல் தொடர்பிலான பிரச்சனையே தாக்குதலுக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் விநாயகமூர்த்தி முரளிதரன் இன்று வாழைச்சேனை உதவி போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். காயமடைந்தவரும் அங்கு அழைக்கப்பட்டிருந்தார். காயமடைந்தவரின் மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதில் சிறு காயங்களுக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவ்வாறாயினும் இரண்டு தரப்பினரும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் முன்னிலையில் சமரசத்திற்கு வந்துள்ளனர். இதற்கவே அந்த பாராளுமன்ற உறுப்பினரிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தாக்குதலுக்குள்ளான வனராஜா இது குறித்து தெரிவிக்கையில், போலீஸ்ல வர சொல்லி நீங்க எல்லாரையும் வந்து எங்களை விளங்குனாங்க. நீங்க அவரு வந்தாரு, நீ சமாதானமாக போலீஸ் சொல்லிக்குது. இப்ப நாங்க என்ன பிரச்சனை இல்லை, நாங்க வந்து நாங்க அந்த வயலுக்கு வரைய மாட்டோம், ஒன்றும் செய்ய மாட்டோம், நாங்க சமாதானமாகி நாங்க போறோம், உங்களுக்கு ஆள விட்டா போதும். அவர் சொன்னாரு, அம்மா சரி நாங்களும் இந்த பிரச்சனை கொண்டு கும்பிட மாட்டோம், நீங்க இருக்கு நீ எல்லாரும் சமாதானப்படுத்திட்டு நாங்க வந்துட்டோம். காணி வாங்கினவரோட நாங்க பார்த்து கொள்வோம், நீங்களும் பார்த்து கொள்வோம் சொன்னார். வாங்கிருக்க காணி வந்து தெரியாதனமா வாங்கிருக்கீங்க. ஆனா அதே நேரத்துல எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. காணி உங்களுக்கு தந்தவரோட நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. எங்கட முதலாளி சொன்னாரு, நாங்க பிரச்சனையை முடிச்சு கொள்றோம், எந்த பிரச்சனையை நான் பார்த்துக் கொள்றேன். சொந்தம் என்னன்னு கேட்டா அவர் இப்ப சொல்றாரு, எந்த காணி என்று சொல்றாரு. கர்ணாமா போலீஸ்கார அப்படின்னு சொன்னா போலீஸ் அவர் சொல்லிக்காரு, காரணமான்னு சொல்லிக்காரு அப்படின்னா இந்த காணி அதே நேரத்துல இவரு கல்லூரி முடிச்சு உங்களுக்கு தந்திருக்காரு. ஆகையே அவர் முதலாளி சொன்னாரு அப்படின்னு சொன்னா, சரி நான் உங்களோட எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க அவர்கிட்ட பிரச்சனையை முடிஞ்ச நீங்க காசு வாங்கினாலும் சரிதான், வேற பிரச்சனை முடிச்சாலும் சரிதான், விலகும் கண்டு சொல்லி. அப்ப முதலாளி சொன்னாரு, நான் இதுல தலையிடல, ஏற்கனவே உறுதியளி தந்தவரோட நான் பிரச்சனையை பார்த்துக் கொள்றேன்.